நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆவணி மாசம் பிறக்க போகிறது. ஐயா, ஆடி மாதத்துல ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட முழுசா நல்ல மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே தமிழ்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க, தை மாசம் பிறந்துருச்சுல இனிமே நல்லா இருக்கும், ஆவணி மாசம் பிறக்க போதில்ல இனிமேல் நல்லா இருக்கும். அப்ப அந்த தைக்கும் ஆவணிக்கும் உண்மையிலே ஒரு சில சிறப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆவணி மாதம் பிறந்தாலே இளையவர்கள், இளம் பருவத்தினர் தங்களுடைய திருமண கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆவணி மாசத்துலதான் வருஷத்துல அந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் பெரிய முகூர்த்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய கல்யாணம் அப்பதான் உண்டு. அப்ப ஆவணி மாதத்திற்கென்று உள்ள சிறப்புகள், நல்லவைகள், நல்ல விஷயங்கள், மங்கள விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடியது ஆவணி மாதத்துடைய சிறப்புகள். ஆனாலும் தனி மனிதன் நான், உலகமே நல்லா இருந்தா கூட நான் நல்லா இல்லையேங்க. சில நேரங்களில் பாருங்க, 2 வருஷமா கஷ்டப்படுறேன், 3 வருஷமா கஷ்டப்படுறேன். இப்போது உண்மையை சொல்ல போனா மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும், அதுலயும் உள்ள சொல்ல போனா மீனராசியில ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சிம்மராசியில பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சில மாதங்களாக கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறீங்கன்றதான் உண்மை. கோட்சாரத்துல இந்த ராசி பலன்களை அதிகமாக பார்ப்பவர்கள், அதிகமாக கமெண்ட் கொடுப்பவர்கள் மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுமா தான் இருப்பீங்க. இவர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல மன அழுத்தம் தரக்கூடிய, உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பு தான் மெயினான ஒண்ணு. பிறந்த ஜாதகத்துல ஒரு தசாபக்தி அமைப்புகள் இருக்கும். இப்ப நாங்க பேசுற இந்த சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், மாத பலன்களா இருக்கட்டும், உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது, உட்பட்டது. பிறந்த ஜாதக அமைப்புகள் ஒரு 60-70% நடக்குதுன்னா, இப்ப இந்த கோச்சார அமைப்புகள்ல ஒரு 20-30% பெரிய அளவுல அதுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கும். பிறந்த ஜாதக அமைப்புகளின் அடிப்படையில என்ன காரக ஆதிபத்திய தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அதுல இப்ப அஷ்டமச்சனி ஜன்மச்சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு நிலையில ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் நன்றாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஜன்மச்சனி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. தமிழ் மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? ஏன் இப்படி என்னங்க ஸ்பெஷலா ஆவணி மாதத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, மாதங்களின் நாயகன் சூரியன் தான். சூரியனுடைய இயக்கத்தை வச்சுதான் மாதங்களே அமைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இந்த வேத ஜோதிடம் என்கின்ற அமைப்புல 12 ராசி கட்டங்கள், நம்முடைய இந்திய அமைப்புல சூரியனுடைய இயக்கத்தை வைத்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் எங்க இருக்கிறாரோ அதான் தமிழ் மாசம். ஆவணி மாதத்துல ஜோதிட ரீதியாக சூரியன் ஆட்சி என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமையில இருப்பார். இந்த ஆட்சி என்கின்ற அதி அற்புத நிலைமை அந்த வருஷத்துல ஒரு நாள் ஆட்சியா இருப்பார், வருஷத்துல ஒரு மாதம் உச்சமாக இருப்பார். அப்ப இந்த வருடத்துல ஒரு மாதம் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளுக்கு, மங்கள விஷயங்களுக்கு போற்றப்படக்கூடியதாக. ஒளி கிரகம் சூரியன் இல்லையா? ஒளி கிரகம் வீட்டுல நல்லா விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பல 4 டியூப்லைட்டை போட்டுக்கிட்டு, அந்த காலத்துல டியூப்லைட் இல்லாத இடங்கள்ல சாயந்தரமானா விளக்கேற்றிடுவாங்க. வாசல்ல ஒண்ணு, அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, மாடத்துல ஒண்ணு, அதுல ஒண்ணு, கூடத்துல ஒண்ணுன்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த விளக்க வச்சு ஒளியை வச்சுத்தானே நம்முடைய வாழ்க்கை அமைப்புகளே இருக்கிறது. ஆக ஒளி மிகுந்த கிரகமான சூரியன் ஆட்சி நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்பாவுடைய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்பாவுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த அப்பாவுடைய பிரச்சனைகள் கட்டுப்பட்டு மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதை கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐயா, மாத பலன்கள் இப்ப எப்படி தாங்கயா சொல்லப்படுகிறது? மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? போன மாதம் கூட இதை பத்தி பேசியிருப்பேன். மாத பலன்கள் மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகிறது. வருட பலன்கள் வருடம் ஒரு முறை மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு மாறக்கூடிய சனி, 1 வருஷத்துக்கு மாற்றக்கூடிய குரு, ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். அப்ப இந்த மாத பலன்கள்ல இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த பலன். இப்ப ஆவணி மாத பலன்களும் நான் அப்படித்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஒரே இடத்தில் சிம்ம வீட்டில், தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்க, மிதுன வீட்டுல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். தன் ஒரு வீட்டிற்கு 3 இருந்தாலும், தன் ஒரு வீட்டிற்கு 8 இருந்தாலும் கூட புதனுடைய வீடு கொடுத்த புதன் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைய போறதுனால செவ்வாய் ஒரே நிலையில் மிதுன வீட்டில் இருக்க
மாதம் முழுவதும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க இன்னும் ஒரு பெரிய நிலைமையை சொல்லணும். ஆரம்பத்துல ஆவணி மாத ஆரம்பத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறார். சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆவணி மாதத்தின் பாதியில 15 செகண்ட் வாரம் 15-14 தேதிகளிலேயே உங்களுக்கு ஆட்சி என்கின்ற இன்னொரு நிலைமைக்கு வருகிறார். அதற்கடுத்து 5 நாட்கள் ஆவணி மாதத்துடைய இறுதி பகுதியான 10 நாட்கள்ல புதன் உச்சமாக இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் சூரியன் ஆட்சி, புதன் மாத இறுதியில் உச்சம், மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த 3 நிலைமைகளே ஆவணி மாசத்தை சூப்பரா தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அருமையான ஒரு அமைப்பு. ஆக இந்த சுக்கிர தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சுக்கிர தசா புக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், புதனுடைய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்தரங்கள் நடந்தா கூட இந்த சூரியன் புதன் சுக்கிரன் மூவருமே இந்த ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த சுக்கிர சூரிய புதன் தசா புக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய அளவுல நல்லா இருக்குங்க. ஆக எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆவணி மாதம் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இப்போது நான் சொன்ன இந்த 3 கிரகங்கள் வலுவாக இருக்கிறதும், உச்சகுரு சனியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களை தரும் என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. அடுத்து இப்ப 12 இது பொதுவான பலன்களை சொல்லிட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இது வித்தியாசப்படும் இல்லையா? 12 ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ராசிக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்துல மீனராசிக்கு ஜென்மச்சனி, சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி, இவர்கள் 2 பேருக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கின்றன. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இப்போது இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தலாம். மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மாதத்தின் பாதி நாள்ல வரப்போறார். இது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல சூரியன் குரு உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், 5இல் குரு, 6இல் சூரியன், 7இல் புதன், 8இல் சுக்கிரன் அப்படிங்கிற நிலைமைகள் இப்போது இருக்கிறது. போன மாதம் வரைக்கும் சுக்கிரன் பார்த்துக்கிட்டு இருந்தார் ராசியை குருவோட சேர்ந்து. இப்போ புதன் உச்ச புதன் பார்க்கிறார். அதனால 2 உச்ச கிரகங்களுடைய பார்வை இப்போது மீனராசிக்கு கிடைப்பதால் எதிலும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மீனராசியில இப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க சுத்தமா நல்லா இல்லை, ஒரு மன அழுத்தத்துல போய்கிட்டு இருக்கு. நீங்க ரேவதி நட்சத்திரமா இருந்தா கூட உங்களுடைய தாய் தகப்பன் நல்லா இல்லை. ஒரு சிறுவர்கள் 20 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் தெரியாது. ஆனா மீனராசியை கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப தலைவிக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு, புருஷ மண்டாட்டிக்குள்ள இது என்னப்பா குடும்பத்துல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக, ஒண்ணுமே நகர மாட்டேங்குதுன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். ஆயினும் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தையும் மீறி ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தர்மகர்மாதிபதி யோகம் இந்த மாசம் முழுவதும் நீடிக்குது. 9ஆம் அதிபதி 10ஐ பார்க்கிறார், 10ஆம் அதிபதி 9ஐ பார்க்கிறார். இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். ஆக என்னதான் குடும்பத்துல கஷ்டம், என்னதான் மன அழுத்தம் இருந்தாலும் வருமானத்துக்கு எந்த விதத்திலையும் பங்கம் இருக்காது. கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில வருமானம் வந்துடும். ஆனா கடனை பத்தி தான் கொஞ்சம் நினைச்சு கவலைப்படுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், புது கடன்கள் வந்து கொண்டிருக்க, பழைய கடனே அடைக்க முடியல, இப்போ ஒரு புது கடன் வந்திருக்கு. ஒரு பக்கம் சொத்து சேர்ந்துகிட்டே போனாலும் கூட கடன் ஏறிக்கிட்டே போதையா, கடன் இல்லாத வாழ்க்கை தானையா நல்ல வாழ்க்கைன்ற மாதிரியான எண்ணங்களும் இருக்கும். முயற்சிகள் தாமதித்து தான் பலிக்கும். யாரையுமே வேலைக்காரனை நம்பிடாதீங்க. 6ஆம் பாவகம் வலுவா இருக்கு. 6ஆம் பாவகம் வலுவா இருந்தா வேலைக்காரரை நம்பக்கூடாது. காசு கொடுத்து விடுறது, அதை கொடுத்து விடுறது, இதை கொடுத்து விடுறதுல வேலைக்காரங்களை நம்பி இது செஞ்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு இக்கண்ணா வரும். உடையவன் எல்லா இருக்கை பால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுல கடையை தொழில் அமைப்புல திறந்து விட்டுட்டு வேலைக்காரங்க கையில கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுல வர லாப நஷ்டம் உங்களுக்கு தான், அவனுக்கு இல்லை. ஆக இந்த மாதிரியாக தொழில் தொடங்கியிருப்போர், புதிதாக தொழில் தொடங்கியிருப்போர், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஏற்கனவே ஒரு இது வச்சிருக்கிறேன், இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பண கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வகையில ஜென்மச்சனியின் காரணமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போது கிடைக்கும். பெண்களால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அவர்களின் மூலமாகவே லாபம் கிடைக்கும். அம்மா உறவு நல்லா இருக்கும், அக்கா தங்கச்சி உறவு நல்லா இருக்கும். மனைவி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு மட்டும் பெண்களால் செலவுகள் இருக்கும், பெண்களுக்கு ஆண்களால் செலவுகள் இருக்கும். இந்த மாதிரியான எதிர்பாலனத்தவரை ஏதாவது ஒரு வகையில தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது அவர்களுக்கு நம்முடைய மனதை காட்டுவதற்காக ஏதாவது ஒரு வகையில ஒரு இன்ப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் நெகட்டிவ் என்கின்ற ஒரு
கஷ்டமான பலன்கள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல